பாரதிய ஜனதா கட்சியோட முயற்சி பார்த்தா சிவசேனாவை ரெண்டாக உடைச்சிட்டாங்க, தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைச்சிட்டாங்க. இதுபோல் பல்வேறு மாநிலங்களில் பல கட்சிகளை பாரதிய ஜனதா கட்சி உடைத்து அவர்களோடு அந்த கட்சியின் ஒரு பிரிவை இணைக்கும் முயற்சியில் வந்து வெற்றிகரமாக ஈடுபட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிமுகவை உடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு? உறவாடி கெடுப்பதில் கைதேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். இந்தியாவில் பல மாநிலங்கள்ல பல கட்சிகள்ல அதை செய்திருக்கிறார்கள். அதிமுகவிலையும் ஓபிஎஸ் பிரிச்சு எடுத்தாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவோ பின்பாகவோ அப்படி ஒரு முயற்சியை நிச்சயமாக பாஜக எடுக்கும். ஏன்னா பாஜகவோட திட்டமே என்னன்னா சின்ன சின்ன பீஸா கட் பண்றது. வலிமையாக இருக்கிற ஒரு இயக்கத்தை தனித்தனி குழுக்களாக பிரிக்க வேண்டியது. முதல்ல ஒரு 5, இப்ப என்னோட சேர்த்து 5 ஆச்சு, அது மாதிரி எல்லாம் பிரிக்க வேண்டியது. அதுக்கு பின்னால ஒவ்வொரு குழுவோடையும் அவங்க தனித்தனியா ஒப்பந்தம் போட வேண்டியது. அதன் மூலமாக தங்களை வலுப்படுத்தி கொள்ள வேண்டியது. இதுலதான் அவர்கள் பயணிக்கிறாங்க. அப்ப நிச்சயமாக இந்த இயக்கத்தை மென்மேலும் பலகீனப்படுத்துகிற முயற்சியில பாஜக ஈடுபடுவாங்க. ஆனா பழனிசாமி ரொம்ப நாளாவே இந்த ரூமர் போயிட்டே இருக்கு சார். வேலுமணி வந்து பிஜேபிக்கு போயிருவாருன்னு இப்ப கூட வரும்போது கூட அன்னைக்கு 5 மணிக்கு பாருங்க, நாளை காலையில பாருங்க, பல்லடம் மேடையில பாருங்கன்னு தொடர்ந்து அந்த ரூமர் போயிட்டே இருந்தது. ஆனா நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? அந்த ஏரியாலே இருக்கிறீங்க, அதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்குதா? அதாவது அவர் மட்டுமல்ல, வழக்குகளை சந்திக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம் இருக்கிறது. அப்ப அவர்கள் அந்த நீங்க பாஜக சேர்றாங்கன்னு வந்திருக்கிறவங்க லிஸ்ட் எல்லாம் பாருங்க, எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனையில டெல்லியில மாட்டிட்டு நிப்பாங்க. அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்குது. வேலுமணிக்கு கூட அட எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கூட முதலமைச்சர் ஆயிட்டாருப்பா, அப்ப நம்ம கூட ஆக முடியாதா என்ன என்கிற ஒரு ஆசை. ஏன்னா எடப்பாடிக்கு சமமாக இவரும் கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. அப்ப அந்த பணபலம் அவர்கிட்ட இருக்கு. அதனால அவர் ஆசைப்படுகிறார்.